இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3வது நாளாகிய இன்று நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தையானது உண்மையான நோன்பு என்றால் என்ன என்று சிந்திக்கவும் தியானிக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. உண்மையான நோன்பு என்பது ஒரு வேளையோ இரு வேளையோ சாப்பிடாமல் இருப்பது அல்ல. மாறாக உண்மையான நோன்பு என்பது நன்மை செய்வதும் பிறருக்கு உதவி செய்வதும் கடவுளோடு இணைந்து வாழ்வதுமே ஆகும். இஸ்ராயல் மக்கள் நோன்பிருந்தார்கள், சாக்குடை அணிந்தார்கள், சாம்பல் மீது அமர்ந்தார்கள். ஆனால் நோன்பு இருக்கின்ற வேளையிலே மற்றவர்களை அடிமைப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், பல தீமைகளையும் செய்தார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே நோன்பு என்பது ஒரு சடங்காக இருந்தது. அந்த சடங்கை முடித்தவுடனே அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். அது உண்மையான நோன்பு கிடையாது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசாயா தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். யாரையும் அடிமைப்படுத்தாமல் வாழ்வதும், யாருக்கும் எந்த தீமை செய்யாமல் இருப்பதும், யாரையும் கொடுமைப்படுத்தாமல் வாழ்வதும் உண்மையான நோன்பு என்றும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதும், பசித்திருப்பவருக்கு உண்ண உணவை கொடுப்பதும், ஆடை இல்லாமல் இருப்பவருக்கு உடுத்த ஆடை வழங்குவதும், தங்குவதற்கு இடம் இல்லாதவருக்கு தங்குவதற்கான இடத்தை கொடுப்பதுமே உண்மையான நோன்பு என்று சொல்லுகின்றார். ஆக உண்மையான நோன்பு என்பது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதும், யாருக்கும் தீமை செய்யாமல் எல்லாருக்கும் நன்மையை செய்வதுமே ஆகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே உண்மையான நோன்பு என்றால் என்ன என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நற்செய்தியை பொறுத்தவரையிலே கடவுளோடு இணைந்து வாழ்வதுதான் உண்மையான நோன்பு. எந்த பாவமும் செய்யாமல், எந்த தீய வழியிலும் நடக்காமல், கடவுளுக்கு ஏற்ற வழியிலே நடந்து புண்ணியங்களை செய்து வாழ்வதுதான் உண்மையான நோன்பு. அதைத்தான் ஆண்டவர் நற்செய்தியிலே திட்டவட்டமாக எடுத்துச் சொல்லுகின்றார். மணமகனோடு விருந்தினர்கள் இருக்கும் வரை அவர்கள் நோன்பிருக்க தேவையில்லை. காரணம், மணமகன் இருக்கும் வரை அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். மணமகனாகிய கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழும் பொழுது நோன்பிருந்து அழுது புலம்ப தேவையில்லை. மாறாக நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். மணமகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நம்முடைய பாவத்தினால் பிரிந்து செல்லுகின்றோமோ, அவரை விட்டு எப்பொழுது விலகி செல்லுகின்றோமோ, அந்த நேரத்தில் தான் நோன்பிருந்து அழுது புலம்பி மன்றாடி மனம் வருந்தி திருந்தி நாம் அந்த ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு என்பதை நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவ காலத்திலே இருக்கின்ற நாம் தலையில் எண்ணெய் வைக்காமல், சரிவர உண்ணாமல் இருப்பதுதான் நோன்பு என்ற சிந்தனையோடு வாழாமல், பிறருக்கு உதவி செய்வதும், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும், கடவுளோடு இணைந்து வாழ்வதும் தான் உண்மையான நோன்பு என்பதை உணர்ந்தவர்களாக இந்த தவக்காலத்திலே வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருள் வரங்களை வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.